அறம் படத்தை இயக்கின டைரக்டர் கோபி அவரு எனக்கு நீங்க கொடுத்த இந்த பெரியார் விருது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டாரு. மணல் கொள்ளைக்கு எதிராக போராடினதுனால அவர் நிறைய விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணினேன். நீங்க பேசுறதுக்கு தான் தலித்துக்காக போராடுறீங்க, ஆனா தலித் விஷயத்துக்காக நான் ஒரு விஷயம் கேள்வி கேட்டா அதுக்காக எனக்கு ஒரு கொலை கூட நான் என்னை கொலை பண்றது கூட தயங்க மாட்டீங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது எவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? பெரியார் விருது அனைவருக்கும் கிடைத்து விடாது. பெரியார் சிந்தனையோடு அறம் சார்ந்த செயல்களுக்காக கொடுக்கப்படுவதுதான் பெரியார் விருது. அந்த பெரியார் விருதை திருப்பி நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்றாருன்னா, இந்த பெரியார் இயக்கங்கள் பெரியாருடைய கொள்கைகளை கடைபிடிப்பதில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. பெரியாரை ஒழித்ததே அண்ணாவும் கருணாநிதியும் தான். RSS சங் பரிவார அமைப்புகளுக்கு பயந்து பெரியார் திடலில் பெரியாருடைய 94 அடி உயர சிலை இன்று வரை நிறுவப்படவில்லை. கூட்டணி கட்சியில இருக்கிற இவங்களாலேயே ஒரு விஷயத்தை தைரியமா எடுத்து பேச முடியல. அதுவும் ஒரு இயக்குனரா இருக்கிறவரு ஒரு படத்தை படைச்சிருக்காரு அப்படின்னும் போது என்னதான் இங்க நடக்குதுன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருதே சார். ஆமா, பெரியாரை ஏமாற்றுவதற்காக திமுக பயன்படுத்தி கொள்ளுகிறது என்பதான் குற்றம். வீரமணியுடைய பல ஆயிரம் கோடி ரூபாய் அமெரிக்காவுக்கு எப்படி கொண்டு போகப்பட்டது? ஒரு நாளைக்கு 2000 லாரி எங்க போகுது? கர்நாடகா போகுது. காவேரி கரூர் படுகையிலிருந்து 2000 லாரி கேரளாவுக்கு போகுது. கேரளாவில் மனித கழிவு, சதை பிண்டங்கள், புற்றுநோய் கிருமிகள் உள்ள சதைகளை கொண்டு தமிழ்நாட்டில் கொட்டுறான். இதை திராவிட இயக்கம் அனுமதிக்கிறது. தெருநாய்களை கொண்டு வந்து விடுறது சார். எல்லாமே தெருநாயால் விடுமா? மனித தசைகளை மண்ணை தோண்டிட்டு புதைச்சிடலாம். இப்போ அறம் கோபி இந்த மாதிரி பேசின ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு சர்ச்சையா கிரியேட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. அறம் கோபிக்கு பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர்கள் அணி திரளுவாங்க. ஸோ அப்படி அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கை என்னவா இருக்கும்? விசிகேலேருந்து இருந்து அவரை கட்சி விட்டு நீக்கலாம் முடியாது. கூட்டணி கண்டிப்பாக மாறும், காட்சிகள் மாறும். கருணாநிதி விஜயகாந்துக்காக காத்திருந்த காலம் உண்டு, ஜெயலலிதா விஜயகாந்துக்காக காத்திருந்த காலம் உண்டு. இதெல்லாம் கடந்த கால அரசியல் நம்ம பார்த்துருக்கோம். அண்ணன் திரும்பவே ஆணையிட்டாலும் தலித் இளைஞர் திமுக ஓட்டு போட மாட்டான், எழுதி வச்சுக்க. அதுதான் அறம் கோபியினுடைய கோபம் நியாயமானது. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கேன். ஃபைன் சார். இப்போ பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, அறம் படத்தை இயக்கின டைரக்டர் கோபி அவரு எனக்கு நீங்க கொடுத்த இந்த பெரியார் விருது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டாரு. அவர் விசிகேல மாவட்ட செயலாளரா இருக்காரு. திருவள்ளூர்ல மணல் கொள்ளைக்கு எதிராக போராடினதுனால அவர் நிறைய விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணினேன். நீங்க பேசுறதுக்கு தான் தலித்துக்காக போராடுறீங்க, ஆனா தலித் விஷயத்துக்காக நான் ஒரு விஷயம் கேள்வி கேட்டா அதுக்காக எனக்கு ஒரு கொலை கூட நான் என்னை கொலை பண்றது கூட தயங்க மாட்டீங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது எவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? இல்ல, அறம் கோபி ஒரு சிந்தனையாளர், முற்போக்காளர். பெரியார் விருது அனைவருக்கும் கிடைத்து விடாது. அப்போ பெரியார் சிந்தனையோடு அறம் சார்ந்த செயல்களுக்காக கொடுக்கப்படுவதுதான் பெரியார் விருது. கரெக்ட். அந்த பெரியார் விருதை திருப்பி நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்றாருன்னா, இந்த பெரியார் இயக்கங்கள் பெரியாருடைய கொள்கைகளை கடைபிடிப்பதில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பெரியாரை ஒழித்ததே அண்ணாவும் கருணாநிதியும் தான். பார்ப்பன பனியா கும்பலுக்கு பயந்து, RSS சங் பரிவார அமைப்புகளுக்கு பயந்து பெரியார் திடலில் பெரியாருடைய 94 அடி உயர சிலை இன்று வரை நிறுவப்படவில்லை. அம்பேத்கர் சிலைய ஜெகன்மோகன் ரெட்டி எங்க தலைமைச் செயலகத்துக்கு முன்பே ஒரு 100 அடி சிலை மிகப்பெரிய பிரம்மாண்டமாக காட்சியளிக்குது. அம்பேத்கர் வட இந்திய
தலித் மக்களுக்காக போராடியவர் என்றுதான் தென்னிந்தியாவில் கற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க அம்பேத்கர் சிலை இருக்கு. ஆனால் ஆந்திராவில் 100 அடி சிலை, பிரம்மாண்ட சிலை தலைமைச் செயலத்துக்கு முன்பே இருக்கு. ஆனால் பெரியாரால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் ஆட்சி செய்கிறது எத்தனை வருஷமா? 67 இன்னைக்கு 2025 வரை திமுக அதிமுக மாறி மாறி பெரியாரால் உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் இது. ஒரு 25 அது ஒரு 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்யும். அறம்ன்ற ஒரு படம் தான் அவர் இயக்கியிருக்காரு. அந்த படத்திலேயே அவர் வந்து நல்ல ஒரு கருத்தை சொன்னதுனாலதான் நல்ல ஹிட் ஆயிடுச்சு. மாவட்ட செயலாளரா விசிகாவோட கூட்டணி கட்சின்ற அந்த ஒரு இந்த ஒரு விஷயம் இங்க பெருசா பார்க்கப்படுது. அப்போ கூட்டணி கட்சியில இருக்கிற இவங்களாலேயே ஒரு விஷயத்தை தைரியமா எடுத்து பேச முடியல. அதுவும் வந்து ஒரு இயக்குனரா இருக்கிறவரு ஒரு படத்தை படைச்சிருக்காரு அப்படின்னும் போது என்னதான் இங்க நடக்குதுன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருதே சார். ஆமா, பெரியாரை ஏமாற்றுவதற்காக திமுக பயன்படுத்தி கொள்ளுகிறது என்பதான் குற்றச்சாட்டு. திராவிட மண்ணுன்னு சொல்றது அது எல்லாம் ஏமாற்று வேலை. நான் இதை என்ன கேட்கிறேன், இந்த திராவிட மண்ணில் பெரியார் 94 ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்தார். அறிவாலயத்தில் 94 அடி உயர சிலை இருக்கா? இல்ல பெரியாரால் உருவாக்கப்பட்ட திராவிட கழகம் உருவாக்கப்பட்ட பெரியார் சமாதி உள்ள பழைய ஏக்கரா நிலப்பரப்பில் உள்ள பெரியார் திடலில் பெரியாருடைய 94 அடி உயர சிலை இருக்கா? இல்ல. யாருக்கு பயந்துட்டு? RSS, சங் பரிவார், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறைக்கு பயந்துட்டு. வீரமணியுடைய பல ஆயிரம் கோடி ரூபாய் அமெரிக்காவுக்கு எப்படி கொண்டு போகப்பட்டது? இங்க வெறும் கல்லு, மண்ணு, செவரு, செங்கல், சிமெண்ட் தான் இருக்கு. பல ஆயிரம் கோடி 10,000 கோடி பணம் எங்க அமெரிக்காவுக்கு எப்படி கொண்டு போகப்பட்டது? இதெல்லாம் அறம் கோபி கேட்டால் அறம் கோபிக்கு மிரட்டல். இந்த கனிம வளம், இந்த திராவிட இயக்கங்கள் ஒரு நாளைக்கு 2000 லாரி எங்கே போகுது? கர்நாடகா போகுது. காவேரி கரூர் படுகையிலிருந்து 2000 லாரி கேரளாவுக்கு போகுது. இதை திமுக ஆட்சிக்காரர்கள் திமுக செய்து, அதிமுக ஆட்சிக்காரர்கள் அதிமுக செய்து. கேரளாவில் மனித கழிவு, சதை பிண்டங்கள், புற்றுநோய் கிருமிகள் உள்ள சதைகளை கொண்டு தமிழ்நாட்டில் கொட்டுறான். இத திராவிட இயக்கம் அனுமதிக்கிறது. தெருநாய்களை கொண்டு வந்து விடுறது சார். எல்லாமே தெருநாயால் விடுமா? மனித தசைகளை மண்ணை தோண்டிட்டு புதைச்சிடலாம். லாரியா கொண்டு வந்து இத எப்படி திராவிட இயக்கம் ஆட்சி செய்கிற 5 ஜார்ஜ் கேரளா கேடர் அதிகாரியான அந்த அம்மா மலையாளி, அந்த அம்மாவுக்கு தெரியாதா? இல்லை முதலமைச்சருடைய துறை செயலாளர்கள் முருகானந்தத்துக்கு தெரியாதா? இதெல்லாம் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் விற்கிது. கள்ளக்குறிச்சியில் நல்ல சாராயம் பூரா ஹாலோகிராம் ஒட்டாமைய 5000 கோடி ரூபாய் ஊழல் செய்து சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லி அவர் கட்டிங் வாங்கிட்டு போயிட்டார். இப்படி ஊழலின் மொத்த உருவம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இதைத்தான் அறம் கோபி சொல்றார். இதெல்லாம் நான் பார்த்து கொண்டு இது எப்படி இருப்பது? இதை நான் மாவட்ட செயலாளர் இருந்து மண் கடத்தலை தடுத்து நிறுத்தினேன். மதிவதனி இதை பற்றி பேச மாட்டார், கனிமொழி பேச மாட்டார், அருள்மொழி பேச மாட்டார், பூங்குன்றன் பேச மாட்டார். யார் பேசுவா அப்போ? ஆமாம், வீரமணியுடைய மகன் அன்புராஜ் பேச மாட்டார், தயாநிதி பேச மாட்டார், கலாநிதி பேச மாட்டார், அருள்நிதி பேச மாட்டார், கருணாநிதி பேச மாட்டார், இன்பநிதி, உதயநிதி, எந்த நிதியும் பேச மாட்டாங்க. என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இந்த மண் மலடாவதை, இந்த மண் பறிபோவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியல. கட்சி கடந்து, அது அவருடைய கட்சி தலைவர் நீங்கள் அண்ணன் திருமாவளவன் கட்டுப்பாட்டை மீறி தான் அதை பேசுறேங்கிறார். நியாயம் தானே அது? 100% திராவிட இயக்கத்தை தோலுரித்து பெரியார் விருதை தூக்கி எறிவது, 100% அறம் கோபி செய்வது நியாயம். காரணம், மனிதாபிமான அடிப்படையில் அவர் திராவிட இயக்கங்கள் பெரியார் பெயரை சொல்லி ஏமாற்றுகிற வேலையை செய்யக்கூடாது என்பது அவருடைய நியாயமான கோரிக்கை. அதை நான் ஆதரிக்கிறேன். இப்போ அறம் கோபி இந்த மாதிரி பேசின ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு சர்ச்சையா கிரியேட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. அறம் கோபிக்கு பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர்கள் அணி திரளுவாங்க. இது பல லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய கோபம் தான்
அருண் கோபி இதை சொல்றாரு. சார் கட்சி கட்டுப்பாடு மீறி சொல்றாரு. ஃபைன் சார். இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து இன்னும் ஒரு வருஷத்துல வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பகச்சிக்க கூடாதுன்றத திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணியிருக்காதா? திமுக பகைத்துக் கொள்வதல்ல, திமுக அருண் கோபி பகைத்துக் கொள்வதல்ல. ஓகே, அருண் கோபி தான் திமுக பகைச்சுக்கிறார், திகாவை பகைத்துக் கொள்கிறார், அவர் சார்ந்த விடுதலை சிறுத்தையை பகைச்சுக்கிறார். ஏன் இதையெல்லாம் பேசுவதற்கு பொறுத்து பார்த்தேன், இனிமேல் என்னால் பொறுக்க முடியலை, பொங்கி எழுகிறேன், சிம்புட் பறவையே சிறகை விரி. இதுதான் அப்போ அருண் கோபிக்கு இளைஞர்கள் நிறைய ஆதரவு கொடுக்க போகிறான். சிறுத்தைக்குள்ள இருந்து ஆதரவு வருது. நீங்கள் ஆதரவு அர்ஜுனா சொன்னார்ல, 4 படத்தில் நடித்தா துணை முதலமைச்சர் என் தலைவன் 40 ஆண்டு கால அரசியல், சிறை, அடி, காரா கிருகம், இப்படி இதெல்லாம் தாண்டி வந்தவர் தான் என்னுடைய தலைவன் சொன்னார்ல. இப்போ அதை யாரு சொல்றா? அருண் கோபி சொல்றாரு. இதான் நியாயமான கோரிக்கைகள் தானே. திமுக இதை செவியிலே செவிடன் காதியில் ஊதி சங்கா இருக்கு. ஆனால் அருண் கோபியினுடைய செய்தி தமிழ்நாடு முழுக்க 8 பரவுது. இது நியாயமான கேள்விதான். இதுக்கு திமுக அமைச்சர்கள் பதில் சொல்ல முடியாமல் வெட்கி தலை குனிந்து இருக்கிறார்கள். இதுதான் இன்றைய யதார்த்த நிலை. இப்போ விசிகேல இருந்துகிட்டே நான் அதை தெரிஞ்சுதான் நான் எதிர்த்து இது மாதிரியான ஒரு விஷயம் பேசுறேன் அப்படின்னும் போது அவர் மாவட்ட செயலாளரா வந்து பதவி வேற வகிச்சிருக்காரு. ஸோ அப்ப அடுத்த கட்ட வந்து ஒரு நடவடிக்கை என்னவா இருக்கும் விசிகேல இருந்து? விசிகேல இருந்து அவரை கட்சி விட்டு நீக்கலாம் முடியாது. ஏன் நீக்க முடியாதுன்னா, விசிகா தொண்டர்களுடைய பல லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய குரல் தான் அருண் கோபி உடைய குரல். சார், தலித் மக்களுக்காக தொடர்ந்து நான் குரல் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னுட்டு நிறைய தலைவர்கள் வந்து பேசிட்டே இருந்தாலும் ஆனா அவங்களுக்கான ஒரு எழுச்சி இன்னும் வராத மாதிரி தானே சார் தெரியுது. இல்லம்மா, அதாவது இப்ப அருண் கோபி சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டு ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய குற்றச்சாட்டு தான். ஏன்னா விசிகா திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த தலைவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கான் இளைஞன் பூரா. இது எத்தனை நாளைக்கு அணையை நீங்க தடுக்க முடியும்? அணை உடைஞ்சு நிக்குது, அணை ததும்பி நிக்குது, அணைக்கு மேல வெள்ளம் வந்துருச்சு. அணை தாக்கு பிடிக்க முடியாது. என்ன கேட்டா இன்னும் 9 மாசம் தேர்தலுக்கு இருக்கு. அணையே அணி மாறிடும் நான் நினைக்கிறேன், சொல்றேன். அணைய அணி மாறும், பொறுத்தது போதும் பொங்கி எழு தமிழா அப்படிங்கிறது இன்னும் 9 மாசம் இருக்கு. எத்தனை தான் விழுப்புரத்தில் கூட்டம் போட்டாலும், எத்தனை தான் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சாலும், அணி மாற மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன், எதை சொன்னாலும் காலம் மாறுகிற பொழுது சார், அவங்க கட்சியில இருக்கிறவங்க அத்தனை பேர்கிட்டயுமே நாங்க வந்து கேள்வி கேட்கும் போதெல்லாம் அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க அணி மாற மாட்டோம், நாங்க இந்த கூட்டணியிலேருந்து வெளில வர மாட்டோம், நாங்க இந்த கூட்டணிக்குள்ளேயே இருந்து நாங்க அகைன்ஸ்டா குரல் கொடுப்போமே தவிர கூட்டணி விட்டு வெளில வர மாட்டோம் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க சார். ஆனா நீங்க ஒருத்தர் மட்டும்தான் இல்ல இந்த கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இல்லம்மா, நீங்க திமுக ஆளுங்கட்சியாக இருந்த காலத்துல ஜெயலலிதா பாரிஸ் கார்னரில் ஒரு ஆர்ப்பாட்டம், நீங்கள் சகோதரர் திருமாவுடைய அருகில் ஜெயலலிதா நிற்குது, இந்த பக்கம் வைகோ, அந்த பக்கம் பாண்டியன், இப்படி 4-5 தலைவர்கள் நிற்கிறாங்க. முதல்ல சகோதரர் திருமா கையை பிடிச்சி ஜெயலலிதா கையை தூக்குது. இப்போ பதறி போய் தெரியாமல் கை பட்டுருச்சு, அந்த மாதிரி கெட்டியை பிடிச்சி தூக்குது. அடுத்து வைகோ கையை பிடிச்சோடனே வைகோ எட்டி பார்க்குறாரு, யாருடைய கையை? திரும்ப சகோதரர் கையை ஜெயலலிதா பிடிச்சி, அப்போதான் நம்பிக்கை அந்த அம்மா கையை பிடிச்சி தூக்குறாரு. இப்படி இதெல்லாம் காலத்தில் கட்டாயமாக நடந்தது. அதே போலதான் நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு விஜய் கூட்டணிக்கு வருவார் வரமாட்டார் வரும், இதுக்கெல்லாம் தேர்தல் அரசியல் என்பது எந்த கூட்டணி வெற்றி பெறுமோ அந்த கூட்டணியில் இணைவதுதான் புத்திசாலித்தனமே தவிர தோற்கடிக்கப்படுகிற கூட்டணியில் தொடர்வது புத்திசாலித்தனம் அல்ல. அப்போ கூட்டணி கண்டிப்பாக மாறும், காட்சிகள் மாறும். கருணாநிதி விஜயகாந்துக்காக காத்திருந்த காலம் உண்டு, ஜெயலலிதா விஜயகாந்துக்காக காத்திருந்த காலம் உண்டு.
இதெல்லாம் கடந்த கால அரசியல் நம்ம பார்த்துருக்கோம். சார், அறம் கோபி இப்போ பேசுனது எந்த அளவுக்கு வந்து ஒரு சர்ச்சையா கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு பெரிய வந்து ஒரு எதிர்பார்ப்பையும் கிரியேட் பண்ணியிருக்கு. அடுத்து என்ன மாதிரியான ஒரு விஷயம் இங்க நடக்க போகுது, அதுவும் தேர்தல் வர இந்த காலகட்டத்துல இவ்வளவு விஷயங்கள் நடக்க போகும்போது ஒரு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு, கிரியேட் ஆயிருக்குன்னு தான் சார் சொல்லணும். ஸோ நீங்க தலித் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்குமா? திமுக எதிர்ப்பு மனநிலை, திமுக பொங்கி எழுற அந்த இளைஞன் கண்ணுக்கு முன்னால மிகப்பெரிய கனிம வள கொள்ளை நடந்துட்டே இருக்கு. சேகர் ரெட்டி திருடுனான், ரத்னம் திருடுனான், ராமச்சந்திரன், கரிகாலன், கருப்பையா, கரூர் கேசி பழனிசாமி, இத்தனை பேருமே ஆறுமுகசாமி, இத்தனை பேருமே பல ஆயிரம் கோடியை கூச்சி வச்சிருக்கான். எஸ்டடி பூத்து வச்சிருந்த சேகர் ரெட்டி பல ஆயிரம் கோடி கூச்சி வச்சிருக்கான். அவங்கள்ட்ட பணம் வாங்காத பத்திரிகையாளரே கிடையாது. ஆறுமுகசாமி சாதாரண ஒரு நபர், பிடபிள்யூ கான்ட்ராக்டராக இருந்த ஒரு நபர். நீங்கள் மனைவி பல நோய் தாக்கப்பட்டு இறந்து போச்சு. செய்த பாவம் 5000 கோடி அறக்கட்டளை வச்சு பொண்டாட்டி பேரில் பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காரு ஆறுமுகசாமி. அவர் தான் இந்த கனிம வளத்தை கொள்ளையடித்த மாபெரும் அசூர கொள்ளைக்காரர். ஒரு பிடி மணலை உருவாக்குவதற்காக ஒரு நதி பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும். பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்தால் தான் ஒரு பிடி மணலை உருவாக்க முடியும். ஆனால் இந்த பொக்கலைனை வச்சு ஒரு நாளைக்கு 2000 லாரி, எந்த மீடியாவும் அந்த லாரியை காமிக்கிறதே இல்லை. இதுதான் தமிழ்நாடு. இவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? திமுக அண்ணா திமுக ரெண்டு முதலமைச்சர் அலுவலகமே நேரடியாக தொடர்புல இருக்கு. முதலமைச்சர் அலுவலகமே நேரடி அலுவலகம் இருக்கு. கரிகாலன் சொன்ன ஐஜி மாற்றப்படுகிறார். கரிகாலன் துரைமுருகன் 2 பேரும் 800 கோடி ரூபாய்க்கு லண்டன்ல கோல்ஃப் மைதானத்தோடு ஆங்கிலேயர்கள் கோல்ஃப் விளையாடுவதற்காக ஆற்று மணலை விற்று 800 கோடி ரூபாய்க்கு லண்டன்ல ஹோட்டல் வாங்கியிருக்காங்க. இந்த பக்கம் தென்கிழக்கு ஆசியாவில் இந்தோனேஷியாவில் ஒரு பெரிய போலி சிகரெட் ஃபேக்டரி உருவாக்கப்பட்டு கண்டெய்னராக தமிழ்நாட்டுக்குள் வந்து கொண்டிருக்கிறது. இது இந்த கரிகாலன் துரைமுருகன் கும்பல் தான். அப்போ இதெல்லாம் பொறுத்து கொண்டு அறம் கோபி எப்படி இருப்பார்? அவருக்கு திரைப்பட பிரபலம் இருக்கு. அவர் சொன்னால் செய்தியா போகும் மக்கள்கிட்ட. அதனாலதான் பொறுக்க முடியாமல் இந்த மணல் திருடர்கள் ஆறுமுகசாமி, சேகர் ரெட்டி, கரிகாலன், ராமச்சந்திரா, இவர்கள் எல்லாம் அனைத்து கட்சிக்குமான தலைவர்கள். அத்தனை கட்சி பணம் கொடுக்குறான். மணல் திருட்டு தான் நீங்க புதுக்கோட்டை ஜாபர் அலி கொல்லப்பட்டான். கரெக்ட் தான் சார். சார், இப்போ இதே மாதிரி தான் பாரஞ்சித் அவர்களும் வந்து குரல் கொடுத்தாரு. தலித் மக்களுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திமுக அகைன்ஸ்டா ஒரு குரல் கொடுக்குற இந்த தருணத்துல அறம் கோபியும் இந்த மாதிரி வந்து ஒரு குரல் கொடுக்கும் போது உண்மையாவே இது மக்கள் மத்தியில வந்து ஒரு நல்ல ஒரு 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 ஏதாவது ஒரு டைவர்ஷன் கிரியேட் ஆகுமா சார்? ஒரு விழிப்புணர்வு திமுக இல்லமா, திமுக படுபாதாளத்துக்கு போய் முஸ்லீம் அந்த ஜாகிர் ஹுசேன் கொலையில முஸ்லீம்கள் பூரா எதிராக போயிட்டு இருக்காங்க. இது அண்ணன் திரும்பவே ஆணையிட்டாலும் தலித் இளைஞர் திமுக ஓட்டு போட மாட்டான், எழுதி வச்சுங்க. அதுதான் அறம் கோபியினுடைய கோபம் நியாயமானது, நேர்மையானது. அறம் கோபி பெரியார் விருதை மிக விரைவில் அதை கொடுக்க வேண்டும் என்பதுதான். பெரியார் ஒரு தவறான தலைவன் அல்ல. தன்னுடைய 94 வயது வரை 2 சிறுநீரகமும் பழுதுபட்டு இந்த மக்களுக்காக உழைத்தவனை அந்த தந்தை பெரியாரை திராவிட இயக்கமே சிறப்பிக்கவில்லை. சிறப்பிக்கணும்னா 94 அடி உயர சிலை எங்க கட்டப்பட்டோம், எங்க எழுப்பப்பட்டிருக்கணும்? பெரியார் திருடலுக்குள். வீரமணிக்கு யார்? RSS பிஜேபி சங் பரிவார் அமைப்புக்கு பயந்து 10,000 கோடி ரூபாயை அமெரிக்காவுக்கு கடத்துவதற்கு இந்த RSS பிஜேபி சங் பரிவார் அமைப்புகள் உடந்தையா இருந்திருக்கு. நேரடியாக குற்றம் சாட்டுறேன். அதே போல திமுகவுடைய பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி ரூபாய் வெளிநாடுகளில் கடத்துவதற்கு இந்த RSS ஆதரவு பெற்ற சிபிஐ, வருமான வரித்துறை, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அமலாக்கத்துறையில் இருக்கிற புலனாய்வு ஏஜென்சிகள் அத்தனையும் கண்டு காணாமல் இருக்கு. அதனாலதான் அறிவாலயத்தில் 94 அடி ஒரு பெரியார் சிலை நிறுவப்படவில்லை. இரண்டுமே
பிஜேபி கோபத்துக்கு ஆளாயிருவான வீரமணியா இந்த பக்கம் இருக்க அறிவாலயத்தில் ஒரு வீரமணி இருக்கு. இரண்டு வீரமணிகளும் ஸ்டாலின் என்ற வீரமணி, அங்க கிவி ரமணி, இந்த ரெண்டு நபர்களும் பெரியாரை அடமானம் வைத்து பெரியாரை விலைவேசி விற்று தான் தங்களுடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளுகிறார்கள். அதனுடைய விளைவுதான் அறம் கோபி பெரியார் விருதை திருப்பி கொடுப்பதற்கு தயாராயிட்டார். 100% தலித் லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய உணர்வை அறம் கோபி செய்து அவர் உண்மையாகவே பெரியார் தொண்டன், அம்பேத்கர் தொண்டன் என்று தன்னை நிரூபித்திருக்கிறார். ஃபைன் சார், இப்போ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இங்கே மாற்றம் உருவாக போகுது அப்படின்றது. உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.